Hi everyone, welcome to SR Academy. இப்போ நம்ம பார்க்க போகிறது திறன் ஒர்க்புக்கு 7th ஸ்டாண்டர்ட் இதில் லெசன் 5 அடுத்து வருகின்ற ஐ கேன் டூ. இது கிரேட் லெவலில் இருக்குது. இதில் இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் நம்ம விடை காண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், fill in the blanks with appropriate homophones. நம்ம ஆல்ரெடி ஹோமோஃபோன்ஸ்லாம் படிச்சிருக்கோம். அதாவது ஒரே மாதிரியான உச்சரிப்பு இருக்கும், ஆனால் ஸ்பெல்லிங் வேறவா இருக்கும். The first question, the wind blew across the dash. Plain, P-L-A-I-N. I can't dash what is said. Here, H-E-A-R. இதை எடுத்து இங்கே எழுதுங்க. அடுத்து பார்க்கலாமா? Choose and write the correct question tag. Question tag எது சரியோ அதை சரியாக எடுத்து எழுதுங்க. She can't run fast. ஓகேங்களா? இங்கே நாட்டு இன்ட்டு வந்துச்சுல்ல, அப்போ இங்கே இன்ட்டு வரக்கூடாது. அதை பார்த்தாலே தெரியுது கேன் ஷீ என்பது தான் சரியானது. இதில் கேன் எடுத்துக்கிறோம், ஷீ போட்டுக்கிறோம். இதுதான் சரியான கொஷின் டேக். அடுத்தது, we will go to market tomorrow. இதில் இன்ட்டு வரலை, அப்போ இங்கே இன்ட்டு வரணும். அப்போ won't we, இதுதான் சரியான விடை. இதை எடுத்து இங்கே எழுதுங்க. அடுத்து, answer the following. Syllabify the word elephant. Elephant அதை நாம் syllabify எழுதியிருக்கோம். Elephant 3 syllables. அடுத்தது, how many syllables are there in the word education? Education 4 syllables. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க, போதுமானது. அடுத்து போகலாமா? நாலாவதா, read the passage and answer the questions. Raju and Malli go to the zoo with their parents. They see a big elephant and its cough. They play in the water. They see a tall giraffe. It eats leaves. They see a deer. It runs fast. They see some small sparrows on the tree. They see a snail. It moves slowly. They enjoy the day. ஸோ கேள்விகளுக்கு பதில் எதுவுமா? வேர் டு ராஜு அண்ட் மல்லி கோ? ராஜுவும் மல்லியும் எங்கே போனார்கள்? ஜூவுக்கு போனார்கள். ஸோ ராஜு அண்ட் மல்லி கோ டு த ஜூ. ஸோ விடை இங்கே எழுதியிருக்கேன், இதை பார்த்து எழுதுங்க. ரெண்டாவது கேள்வி, நேம் த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் தே சி இன் த ஜூ. அந்த ஜூவில் எந்தெந்த அனிமலும் பேர்ட்ஸும் அவங்க பார்த்தாங்க, அதனுடைய பெயர்களை எழுதுங்க. ஸோ எலிஃபண்ட், ஜிராஃப், டீர், ஸ்பாரோஸ், ஸ்னைல். இதை பார்த்து அப்படியே எழுதுங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக, ஆமாங்க, இதில் 80க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட வீடியோக்கள், எல்லாமே திறன் வீடியோக்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதே எக்ஸசைஸில் 5வது கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் அ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட். லெட்டர் ரைட்டிங் பண்ண சொல்கிறாங்க. இன்வைட்டிங் ஹிம் ஆர் ஹர் டு அட்டெண்ட் யுவர் வில்லேஜ் ஆர் டவுன் ஃபெஸ்டிவல். ஸோ உங்களோட வில்லேஜுக்கே அவங்கள நீங்கள் இன்வைட் பண்ணணும் அந்த ஃபெஸ்டிவலுக்கு. இதுக்கான ஒரு கம்ப்ளீட் ஆன்சர் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த லெட்டரை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி உங்களோட ஒர்க் புக்கில் எழுதிக்குங்க. முதல்ல ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் இங்கே சென்டராக இருக்குது, அது வேண்டாம். நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸை பின்கோடுடன் எழுதுவோம். அது மட்டும் இல்லாமல் தேதியையும் இந்த இடத்துல எழுதிடுங்க. ஸோ ஒர்க் புக்கில் அடுத்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், டியர் ஃப்ரெண்டுன்னு போட்டிருக்கா, டியர்னு போட்டு உங்கள் ஃப்ரெண்டோட பேரை இங்கே எழுதுங்க. இந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்டோட பேர் எழுதுங்க. மற்றதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வாங்க.
நான் படிச்சு காட்டிடுறேன். I hope this letter finds you well. It has been a long time since we last met. I am writing to you with great excitement to invite you to our village annual festival, which will be held from 17/10/2025 to 27/10/25. This festival is a major event for our village and is celebrated with a lot of enthusiasm. There will be a traditional dances, music and various folk performance. The highlight of the festival is the local food fair. I'm sure you would love to experience the vibrant culture traditions. My family and I would be delighted to you to stay with us for the duration of the festival. It would be a wonderful opportunity for you to catch up and make new memories. I am eagerly waiting forward to your arrival. Please let me know if you can make it. We can finalize the arrangements. Give my regards அப்படின்னு போட்டு இந்த இடத்துல யுவர்ஸ் அஃபெக்ஷனேட்லின்னு இருக்கும். உங்களுடைய பெயரை எழுதிவிட வேண்டும். ஸோ உங்களோட நெருங்கிய ஃப்ரெண்டுக்கு தானே நீங்கள் இந்த மாதிரி லெட்டர் எழுதுவீங்க. ஸோ நீங்கள் எந்த ஃப்ரெண்டுக்கு இந்த லெட்டரை எழுதுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஃப்ரெண்டுக்கு அதிகம் பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ தேவைப்படுற இடத்துல பாஸ் பண்ணிக்கோங்க, அதுவே போதுமானது. Thank you for watching.